Hello everyone. இந்த வீடியோவில் 5th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் இங்கிலீஷ் மீடியம் மெஷர்மெண்ட்ஸ் 2 யூனிட் நம்பர் 6 மெஷர்மெண்ட்ஸ் 2க்கான ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். இங்கே என்ன கேட்குறாங்கன்னா டோட்டல் டிஸ்டன்ஸு கேட்குறாங்க. அதனால் இந்த ஃபஸ்ட் 2 குருவிக்குள்ள டிஸ்டன்ஸு அடுத்த 2 குருவிக்குள்ள டிஸ்டன்ஸை ஆட் பண்ணி நம்ம ஆன்சராக குழந்தைகளை எழுத சொல்லணும். நெக்ஸ்ட் சம் அது சேம் தான், ரெண்டையும் வந்து ஆட் பண்ணணும். ஒன்று கீழே ஒன்று எழுதி கூட ஆட் பண்ணிக்கலாம், நார்மல் அடிஷன் தான். ரிமைண்டர் வரல நெக்ஸ்ட்டு ஒன்ஸு டென்ஸு ஹண்ட்ரட்ஸ்னு அடுத்து கொண்டு போயிடலாம். ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு 2 டிஜிட் ரெண்டும் சென்டிமீட்டருக்கு வரும், அப்புறம் மீதி வந்து மீட்டருக்கு வரும். அதே மாதிரி தான் இங்கேயும் ரிமைண்டர் வர்றதை அடுத்த டிஜிட்டுக்கு கொண்டு போய்க்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஒரு படம் கொடுத்துட்டு டோட்டல் டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. அந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா பெரிய கோயில் டு பஸ் ஸ்டாண்ட் எவ்வளோ தூரம், பஸ் ஸ்டாண்ட் டு வேளாங்கண்ணி எவ்வளோ தூரம், வேளாங்கண்ணி டு நாகூர் எவ்வளோ தூரம், நாகூர் டு பஸ் ஸ்டாண்ட் எவ்வளோ தூரம்னு தனித்தனியாக எழுதி டோட்டல் டிஸ்டன்ஸ் அமீர் ட்ராவல்டு பை அமீர் வந்து 217.710 அப்படின்றது வந்து ஒன்றோட ஒன்று ஆட் பண்ணி கண்டுபிடிக்கணும். இங்கே இதிலேருந்து இதை கட் பண்ணி எடுத்துகிட்டா எவ்வளோ வரும்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம இந்த இடத்துல சப்ட்ராக்ட் பண்ணணும். ரெண்டையும் 1.50 112 அப்படிங்கிறதுக்கு சப்ட்ராக்ட் பண்ணால் 0.38, அதாவது 38 சென்டிமீட்டர்ஸ் வரும். இந்த சேம் தான், 1 மீட்டர் 80 சென்டிமீட்டர் வந்து 1 மீட்டர் 27 சென்டிமீட்டர்ஸ் சப்ட்ராக்ட் பண்ணால் 53 சென்டிமீட்டர்ஸ் தான் ஆன்சராக வரும். நெக்ஸ்ட் ஒன் 1 மீட்டர் 35 சென்டிமீட்டர் வந்து 80 சென்டிமீட்டர் சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ண நமக்கு கிடைக்கிறது வந்து 0 மீட்டர்ஸ் 55 சென்டிமீட்டர்ஸ் அப்படின்றது. இதுலேயே செகண்ட் சம் வந்து 1 மீட்டர் 50 சென்டிமீட்டர் வந்து 95 சப்ட்ராக்ட் பண்ண சொல்கிறாங்க. சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது 55 சென்டிமீட்டர்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒன் 6.7 3 மீட்டர் 30 சென்டிமீட்டர் வந்து 2 மீட்டர் 50 சென்டிமீட்டர் சப்ட்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. சப்ட்ராக்ட் பண்ணால் 80 சென்டிமீட்டர்ஸ். நெக்ஸ்ட் ஒன் செகண்ட் சம் வந்து ஃப்ரம் 4 மீட்டர் 10 சென்டிமீட்டர்ஸ் 2 மீட்டர் 20 சென்டிமீட்டர் சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணும்போது 1 மீட்டர் 90 சென்டிமீட்டர் வரும். இந்த பக்கம் இருந்து கடன் வாங்கும்போது 4லேருந்து 1 கடன் வாங்கி 11 வாங்கி அங்கேருந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். அடுத்து 6.8 கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணணும்னா 705 மீட்டர் 900 705 கிலோமீட்டர் 900 மீட்டர்லேருந்து 462 கிலோமீட்டர் 600 மீட்டர் சப்ட்ராக்ட் பண்ணால் 243.300 அப்படின்றது நமக்கு ஆன்சராக கிடைக்குங்க. 2 கிலோமீட்டர் 500 மீட்டரை இன்ட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ண சொல்கிறாங்க. அதே மாதிரி 3 600 மல்டிப்ளை சொல்கிறாங்க. நார்மல் மல்டிப்ளிகேஷன் தான், மீட்டருக்கும் கிலோமீட்டர் ஒரு சின்ன ஸ்பேஸ் மட்டும் கொடுத்தோம்னா போதும். இட் இஸ் அ நார்மல் மல்டிப்ளிகேஷன். இதுவும் சேம் தான், கிலோமீட்டருக்கும் மீட்டருக்கு ஒரு சின்ன ஸ்பேஸ் மட்டும்தான் வரும். மற்றபடி எப்பவும் போட நார்மல் மல்டிப்ளிகேஷன் தான். நெக்ஸ்ட் சம்மு length of cloth needed for a shirt வந்து 1 meter 10 centimeter. length of a cloth needed for 4 shirtsனா into 4 meter 10 centimeter into 4 போட்டோம்னா 4 meters 40 centimeters அப்படின்றத ஆன்சராக வரும். இந்த இடத்துல distance between 2 electric poles வந்து 10 meters 20 centimeters. distance between 5 electric poles na 4 spaces in between வரும். ஏன்னா 2 போலுக்கு நடுவில் ஒரு ஸ்பேஸ் வரும், 3 போல்னா 2 ஸ்பேஸ் வரும், இப்படியே வரும். அதனால் வந்து இன்ட்டு 4 தான் போடணும், 5 போடக்கூடாது. 10 மீட்டர் 20 சென்டிமீட்டர் இன்ட்டு 4 அப்படி போட்டோம்னாவே ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன்று வந்து ஒரு மேப் கொடுத்துருக்காங்க. இந்த மேப்லேருந்து டிஸ்டன்ஸு கேட்குறாங்க. எந்த டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க? டிஸ்டன்ஸ் ஃப்ரம் கவிதாஸ் ஹவுஸ் டு ஹாஸ்பிட்டல் அண்ட் பேக் அகெயின் ஹோம் வந்து 3 கிலோமீட்டர்ஸ் வரும். நெக்ஸ்ட் ஒன்று வந்து 5 கிலோமீட்டர்ஸ் 40 மீட்டர்ஸ். தேர்ட் சம் ஒன்று 42 கிலோமீட்டர்ஸ் அண்ட் 250 மீட்டர்ஸ் அப்படின்றது தான் ஆன்சர் ஆகும். இங்கே வந்து 8 மீட்டர்ஸ், நம்பர் ஆஃப் ஷர்ட்ஸ் வந்து 4, அப்போ 8/4 is equal to 2 meters. நெக்ஸ்ட் ஒன் லென்த் ஆஃப் ரிப்பன் 10, நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் 5, அப்போ இந்த லென்த் ஆஃப் ஈச் பர்சன் வில் கெட் அப்படின்னா 10/5 அப்படின்னு தான் போகணும். அப்போ 2 meters இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் வந்து the length of the cloth வந்து 50 meters. length of the cloth each person will get வந்து 10%, அதனால் 50 meter divided by 10 is equal to 5 meters. each person get 5 meters. the next one வந்து 25 meter 68 centimeter 12ஆல் டிவைட் பண்ணணும். லெஃப்டில் டிவைட் பண்ணது எப்படின்னு கொடுத்துருக்கோம். இங்கே 2 meters 14 centimeters will be the answer for this sum. length of the steel roll used for 8 gardens வந்து 250 meters 40 centimeters. அப்போ length of a steel roll used for 1 garden வந்து 250 meters 40 centimeters divided by 8 போடும். இப்போ டிவைட் பண்ண நம்மளுக்கு கிடைக்கிறது 31 meters and 30 centimeters will be the answer for the sum. The next one, Aditya's height
150 சென்டிமீட்டர்ஸ். பிரதர் சைடு வந்து ஹாஃப் அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுறோம், 150 டிவைடட் பை 2 போடணும். 2 போட்டால் 75 சென்டிமீட்டர்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார்